பெரம்பலூர் அருகே தொடர் மழையின் காரணமாக களை கூத்தாடிகள் வசித்து வரும் குடியிருப்பை தண்ணீர் சூழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து புதிய தலைமுறை மேற்கொண்ட கள ஆய்வில் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக பாதுகாப்பற்ற வீடு மற்றும் அடிப்படை வசதி ஏதுமின்றி வசித்து வருவது தெரியவந்துள்ளது. சாதாரண மழைக்கே ஒழுகும் பழைய துணிகளால் ஆன மேற்கூரை, சுவரே இல்லாத பாதுகாப்பற்ற டென்ட். நாம் பார்ப்பது பெரம்பலூர் அருகே கீழமாத்தூர் கிராமத்தில் உள்ள களை கூத்தாடிகளின் குடியிருப்பு. கிடைக்கும் வருவாய் பசியாற்றவே போதாத நிலையில் வீடு கட்ட வழி இல்லாததால் பழைய துணிகளால் டென்ட் அமைத்து தங்கி வருகின்றனர். 19 வீடுகளில் மின் வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி என ஏதுமில்லை. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக இவர்களது குடியிருப்பை தண்ணீர் சூழ்ந்தது. வருவாய்த்துறையினர் அவர்களை மீட்டு நிவாரண முகாமில் தங்க வைத்து தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். இதனையடுத்து புதிய தலைமுறை கள ஆய்வு செய்ததில் 4 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் தங்களுக்கு பாதுகாப்பான வீடு கட்டித்தரவில்லை என்று களை கூத்தாடிகள் புகார் தெரிவிக்கின்றனர். எல்லா குடும்பத்துக்கும் ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சலுகை எதுவுமே உங்களுக்கு வரல. மின்சாரம் வச்சு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், இந்த வருது அப்படிங்கிறாங்க, ஒன்றும் காணோம். ஒரு போஸ்ட் மட்டும் நட்டுருக்காங்க, இன்னும் கரண்ட் வரல. அந்த ஊருக்காரங்க கை கால் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த தண்ணி தான் நாங்களும் குடிக்கிறோம், நாங்களும் சமைக்கிறோம், நாங்கள் தான் சாப்பிட்றோம். அப்படி தான் இருக்கோம். களை கூத்தாடிகளின் கோரிக்கை மற்றும் புகார் தொடர்பாக பேசிய ஆலத்தூர் வட்டாட்சியர் முத்துக்குமார், மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிய தலைமுறையிடம் தெரிவித்தார். கடந்த 5 வருடங்கள் எதுவும் இல்லை, இப்போ தான் முதல் தடவையாக இந்த தண்ணி சூழ்ந்திருக்கு. இருந்தாலும் உங்கள் கோரிக்கை நம்ம மாவட்ட நிர்வாகத்தில் தெரிவிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மின்சாரம் இல்லாததால் குழந்தைகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு இரவையும் பயத்துடனே கடத்தி வந்ததாக கூறும் களை கூத்தாடிகள், தமிழக அரசு தங்கள் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரைசாமி.